போறேன்டா எப்பா அவங்க பில்டப்பு முடியல என்னால. அந்த அளவுக்கு பில்டப் பண்ணிட்டானுங்க இந்த கருப்பு படத்துக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே பார்க்கல அந்த படத்தை. இப்போ நேற்று நைட்டு தான் வந்து ஷோ பார்த்தோம் போயிட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஹைப் பண்ணானுங்க அவங்க. என் ஃப்ரெண்ட்ஸு கூட சரி ரொம்ப ஹைப் பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி புக் மை ஷோலாம் 1 ஹவர்லேயே வந்து 40K ப்ளஸ் டிக்கெட்லாம் புக் ஆகுது, நல்லா இருக்கு படம் சொல்லிட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது அப்படி இப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக ஹைப் ஏற்றி விட்டாங்க. சரி, எனக்கு சூர்யா பிடிக்கும், அதனால வந்து நான் வந்து பார்க்கணும். ஆர்ஜே பாலாஜியும் பிடிக்கும், சரி அதனால கண்டிப்பாக பார்க்கணும், மியூசிக்கல் நல்லா இருந்தது சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சுத்தமாக வந்து கிரிஞ்சியாக இருக்குது படம். கிரிஞ்சியாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது படத்தில். ஃபர்ஸ்ட் அந்த எமோஷன் சீன்ஸே ஒட்டலைங்க. அந்த என்னது வந்து அந்த அதோட கண்டென்ட் வந்து வெயிட்டுங்க. கண்டென்ட் சூப்பர் கண்டென்ட். என்ன கண்டென்ட் அப்படின்னா, அந்த கோர்ட்டில் வந்து எந்த மாதிரிலாம் வந்து அட்வொகேட்ஸ்லாம் வந்து இந்த பொய் சொல்லி காசை அடிக்கிறானுங்க அந்த மாதிரி கண்டென்ட்டு. பத்தாவதுக்கு ஜட்ஜு கூட எந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப் வச்சு வக்கீலுங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு கேஸையும் இழுத்து அடிக்கிறானுங்க, அந்த மாதிரி இழுத்து வச்சதுனால அவங்களுக்கு என்னென்ன லாபம் அதை வந்து எப்படி எப்படிலாம் எடுக்கிறானுங்க, சாப்பாடு பிரியாணி மூலியமா இல்லைன்னா அமௌண்ட் மூலியமா எப்படி இப்படிலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சது செம்ம கண்டென்ட், சூப்பர் கண்டென்ட். கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தரமான கண்டென்ட். நான் இப்போயே சொல்லிடுறேன், கண்டென்ட்ல எந்த குறையுமே இல்லை. பட் இங்கே என்ன மிஸ்டேக் ஆகிருக்குதுன்னா, ஆர்ஜே பாலாஜிக்கு படத்தை எடுக்க தரலங்க. இதுதாங்க ஓப்பனு. எனக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி பிடிக்கும். எனக்கு வந்து அவர் கமெண்ட்ரியில் பிடிக்கும். அவர் எடுத்த அந்த மூக்குத்தி அம்மனு, இந்த சிங்கப்பூர் சொல்லணும்லாம் நான் வெரியன். அந்த படம் தாங்க ரெண்டுமே எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். அதனால சரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இதை வந்து எடுக்கவே தெரியாம ஒரு ஃப்ரெஷர் வந்து ஏதோ இந்த கண்டென்ட் வெயிட்டான கண்டென்ட் வச்சு எடுக்க தெரியாத ஒரு மாதிரி எடுத்துருந்தாரு. அதுலேயே வந்து டோட்டல் சொதப்பல். அதுதான் மெயின் சொதப்பல் படத்தில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த சூர்யாவுக்கு வந்து அந்த அந்த ஐயனார் கெட்டப்பே செட் ஆகலைங்க. அந்த கருப்புசாமி கெட்டப்பே செட் ஆகலை. அது எப்படி இருக்குன்னா, அந்த ரஃபா இல்லை அவர். சூர்யா வந்து சாஃப்ட்டு, அவர் வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருப்பார். அதனால வந்து அவருக்கு இந்த கெட்டப்பு போட்டது வந்து நம்மளால ஏற்றுக்கவே முடியல. கொஞ்சம் அந்த ரஃப்னஸ் கம்மியாக அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திரிஷா கேரக்டர் ரொம்ப வேஸ்ட்டுங்க. அது வந்து எப்படி இருந்ததுன்னா, நம்மள காண்ட் ஏற்றுற மாதிரி ஒரு கேரக்டர். அப்பப்போ வந்து ஒரு கேரக்டர் இது ஏன் வருதுலாம் யோசிப்போம்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் திரிஷா. திரிஷாவை பார்க்கும்போதெல்லாம் வந்துச்சாடா இது அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு மன உளைச்சல் தான் ஆளாகுது. அந்த மாதிரி கேரக்டர் தான் திரிஷா அந்த படத்தில். ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் வந்து ஒரு மாதிரி மைனஸாக தான் போகுது. ஆனால் படத்தில் வந்து உண்மையிலேயே ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் அந்த மியூசிக் தாங்க. மியூசிக் தரமாக இருக்குது. இவனுங்க ஏன் தெரியுமா படம் நல்லாகுதுன்றானுங்க, அந்த மியூசிக் தான். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, அச்சு சொல்கிறேன், அதுதான் உண்மை. இந்த இவனுக்கு படத்தை வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்றது காரணமே அந்த மியூசிக், சாய் அப்படிங்கிறோட மியூசிக் தாங்க. ஏன்னா எலிவேஷன் அந்த மாதிரி இது. இப்போ ஒரு மொக்க சீன், ஒரு நார்மல் சீனே வச்சுக்கோங்களேன், அதுல வந்து எலிவேஷன் பயங்கரமா கொடுக்குறாப்புல மியூசிக்ல போட்டு போட்டு போட்டு. அதனால இவங்களுக்கு எப்படி ஆகுது, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த நார்மல் சீனே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அதனால என்ன நினைக்கிறானுங்கன்னா, படம் வந்து படம் வந்து வேற லெவலா இருக்குது, நம்மளுக்கு எப்படி ஆகுது பாருங்க அப்படின்னு அவங்க மைண்ட் செட் உள்ள பூத்திடுறானுங்க. பட் அதுக்கான ரீசன் என்னன்னா, படம் கிடையாது, மியூசிக். அதை நீங்க வந்து உணரணும். அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு படத்தோட உண்மை வந்து தெரிய வரும். மற்றபடி வந்து இந்த படத்துல வந்து சொல்ற மாதிரி என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க. நான் ஆடியன்ஸ் ஆகி உங்ககிட்டே வச்சிடறாங்க. இந்த படத்துல சொல்ற மாதிரி என்ன இருக்கு, அந்த கண்டென்ட் தவிர வேற என்ன இருக்கு. அந்த கண்டென்ட் யூஸ் பண்ணல ஒழுங்கா இருந்தா நான் சொல்லுவேன். கண்டென்ட் நல்ல கண்டென்ட். அந்த கோட் சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுப்பா. அந்த ஆர்ஜே பாலாஜி அந்த ஜட்ஜ மெயின் பண்ற சீன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, ஒத்துக்கிறேன். பட் அதுக்கப்புறம் சூர்யாக்கான சீன்ஸ் உள்ள வரும்போது எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேருந்தே எதுவுமே சரியில்லை. எப்படி காட்டுறீங்க ஒரு என்ட்ரியை, ஏதோ கனவுல வர மாதிரி இது என்ட்ரி, அதுவும் ஒன்றும் புரியல, அதுவும் செட் ஆகலை. அப்புறம் வந்து அந்த சூர்யா வந்து எப்படி மேனேஜ் பண்றாருன்ற ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, அதுவும் வந்து எதுவுமே செட் ஆகல. திடீர்னு சாமியா வராரு, திடீர்னு வந்து மனுஷனா வராரு, சத்தியம் வாங்குறாரு, சத்தியம் வாங்கிட்டு அப்புறமா பவர் யூஸ் பண்றாரு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனா படமே புரியாம தான் ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் தேவையில்லாத சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்குதுங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த லியோ சீனி எதுக்கு படத்துல அது சொல்லுங்க. அந்த ரெஃபரன்ஸ், விஜய் ரெஃபரன்ஸ் இப்ப தேவையா படத்துல? இது சூர்யா படம் தானே, ஒழுங்கா எடுத்துன்னு போயிடலாம். அந்த கண்டென்ட்லயே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா சூப்பரா எடுத்துன்னு போயிடலாம். பட் அதை விட்டானுங்க, சம்மந்தமே இல்லாம லியோ அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும் போது, இந்த மாதிரி காஃபி நண்பர் வந்து காப்பாற்றிருப்பார், கடையோட வேலை செய்ய என்னோட நண்பர் காப்பாற்றிருப்பாரு, அதனால தப்பு நடக்காது சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம விஜய் ஃபேன்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது அந்த சீன். அது வந்து சுத்தமா அங்கேயே நான் விடுத்துட்டேன் படத்தை. நானா இது நல்லா எடுக்க வேண்டிய படத்தை இப்படி பண்ணி வச்சுக்கிறானுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த எல்லை கோடு மாதிரி வச்சு சாமி இது தானே வரும், இது தானே வராது, இதெல்லாம் பார்க்கும்போது கிரிஞ்சியா இருந்தது, மட்டமா இருந்தது. டேய் உங்களுக்கு வேற இதுவே இல்லையா, இதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஆடா அப்படின்ற மாதிரி கேவலமா இருந்தது. அதாவது
இன்ஸ்டா ரீல்ஸ் போடுற பசங்க கூட கண்டென்ட் நல்லா தரமா எடுக்கிறானுங்க. இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுக்கிறானுங்க, எப்படி கொடுத்துக்கிறானுங்க கண்டென்ட். ஒரே காண்டு தான், அது வெறியாகுது. சப்ப கண்டென்ட் இது. அந்த கோர்ட்டு சீன்லாம் அது விட்டுருங்க, அது வந்து நல்லது, அது வந்து நல்ல தரமான வெயிட்டேஜான உள்ள கண்டென்ட். பட் இதெல்லாம் சின்ன சின்ன போர்ஷன்லாம் பாருங்களேன், இந்த லியோதை காட்டுறது, லியோ சைனை காட்டுறது, அப்புறம் இந்த எல்லை கோடு இன்சைட் இருந்தால் வராது, இன்சைட் இருந்தால் வரும். இதெல்லாம் வந்து சாமி படத்தில் அந்த காலத்தில் காட்ட வேண்டிய கண்டென்ட்டை இப்போ காட்டி வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து இது சிங்கம் ரெஃபரன்ஸ் எடுத்தானுங்க பாருங்க, செத்துட்டேன் நான். டேய், நல்லா போயின்னு வேண்டிய படத்துல எதிர தாளம் சிங்கத்தெல்லாம் கொடுப்பாங்க. சிரிப்பு தான் வந்தது எனக்கு சூர்யாவை பார்க்கும்போது. பாவமாயிடுச்சு எனக்கு. சிங்கம்னு ஒரு நல்ல படம், அது அப்படியே வைக்க வேண்டியது தானே. இப்போ தேவையில்லாம எடுத்துட்டு இங்கே வச்சுக்கிறானுங்க. இதுல இந்த மாதிரி இந்த எல்லை கோட்டில் இருக்கும்போது சாமி உக்ரமா இருக்குமா, அதனால சிங்கம் சூர்யா இறங்கிட்டாராம். இதெல்லாம் வந்து ஆளை விடுங்க, சாமி நைட் ஷோ பார்த்தது போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால வந்து உண்மையிலே சொல்றாங்க, இவனை வந்து ஏதோ பிளான் பண்ணி ஹைப் பண்ணிக்கிறானு இந்த படத்துக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா வந்து உண்மையிலேயே அந்த ஹைப்புக்கான ஒர்த்தே கிடையாது. ஃபுல்லாக இந்த படத்தில் மியூசிக்கை மட்டும் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா இந்த படம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஜெயிலருக்கு எப்படி அனிருத்த சொன்னானுங்க, ஆனால் ஜெயிலர் கதை நல்ல படம், நெல்சன் நல்லா எடுத்திருந்தாரு, அது ஓகே. பட் இதில் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லலாம், மியூசிக்கை தூக்கிட்டீங்கன்னா இதில் ஒன்றுமே ரசிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி மட்டமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. சூர்யாவோட ஆக்டிங் அதை வச்சுன்னு எந்த மாதிரி தரும் வேலை வாங்கிருக்கலாம் டைரக்டரு. எக்ஸாம்பிள் இந்த கங்குவா ஆகட்டும், ரெட்ரோ ஆகட்டும், அவ்வளோ அருமையாக சூர்யாவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து எதுக்கு வச்சுக்கிறானே தெரியல. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸே பண்ண முடியாத ஒரு கேரக்டர் தான் இது. இன்னும் சொல்கிறாங்க, லாஸ்ட்டில் ஒரு சீன் இருக்குது, அந்த சாமி வந்த மாதிரி ஆடுறாரு, கருப்பு சாமி வந்த மாதிரி, அது நல்லா தான் இருந்தது அப்படின்றாங்க. அது வந்து உண்மையிலேயே சொல்கிறாங்க, சூர்யாவா கார்த்தியானே தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுக்குள்ள கார்த்தி வந்து நச்சிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா சூர்யா மூஞ்சி மாதிரி தெரில, இது ஃபுல்லாக கார்த்தி வந்து நச்சா மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அதில் பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த காந்தார அளவுக்குலாம் இல்லை. அது அந்த மாதிரி ஏதோ வைப் பண்ணோன்ட்டு பண்ணாம தான் இருந்தது. பத்தாவதுக்கு நான் சொன்ன மாதிரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியூசிக் அதில் போட்டு கொஞ்சம் வெயிட்டேஜ் ஏற்றிட்டாங்க. அந்த மியூசிக்கு தான் சாமியானானுங்களே தவிர சூர்யா பர்ஃபார்மன்ஸுக்கு இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால வந்து இந்த மாதிரி ஓவராலாக பார்க்கும்போது படத்தில் நீங்கள் டீப்பாக நான் என்ன இந்த படத்தில் இருந்து கற்றுக்கினேன், என்ன இந்த படத்தில் பார்த்தேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் கேட்டேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மியூசிக்கே கேட்டேன், அப்புறம் அந்த கண்டென்ட் கோச் சீன்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன், அவ்வளோதான். தவிர மற்றபடி இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப மொக்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி ஒரு அப்டேட்டான ஆள், கொஞ்சம் நல்லா கலாய்ப்புன்றதுனால கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுவே ஃபன்னாக ஊந்து சிரிக்கிற அளவுக்குலாம் காமெடி இருக்கான்னு நினச்சிக்காதீங்க. அந்த அளவுக்கு காமெடியில் கொஞ்சம் பட்டும் படாத மாதிரி ஒரு காமெடி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் காமெடி போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பார்க்க வச்சுது, ஓகேங்களா. ரொம்ப அப்படியே சொங்கி போகிற மாதிரி பண்ணாமல் ஓரளவுக்கு பார்க்க வச்சிருது. நான் மட்டமான படம்னு சொல்ல மாட்டேன், சொல்லலை, கொஞ்சம் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அதனால வந்து இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த பில்டப்புக்கு ஒருத்தலன்னு தான் நான் சொல்கிறேன் தவிர மொத்தமாக வந்து மட்டமான படம் நான் சொல்லலை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால கருப்பு படத்துக்கு நீங்கள் அந்தளவுக்கு ஹைப் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன். இது வந்து டாப்பு மாசம் ரொம்ப கிராண்டாக வந்து இது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு பிலோ ஆவரேஜான படம், பட் பார்க்கவே கூடாத படம்லாம் கிடையாது, ஒன் டைம் பார்க்கலாம், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். பட் ரிப்பீட் வாட்சி சப்போஸ் பார்க்க தோணாது. சப்போஸ் பார்த்தாங்கன்னா கூட அந்த மியூசிக்காக தான் பார்ப்பாங்க, நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த மண்டேல அந்த சாமியை காட்டும் போதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அந்த மியூசிக் நம்மள தூக்கி விட்டுனே இருக்கும், அந்த மைண்ட் செட்டை வந்து தூக்கி விட்டுனே இருக்கும். ஸோ அதனால வந்து ரிப்பீட் வாட்சி மியூசிக்காகவே பார்க்க வேண்டியது பண்ணலாம். அது வேணால் நல்லா என்ஜாய் பண்ணி மியூசிக்காக பார்க்கலாம். பட் இதுக்கு வந்து நான் கிரெடிட்ஸ் ஃபுல்லாகவே சாய் அபிங்கிறது தாங்க கொடுப்பேன். என்னதான் ஒரு புது மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு எலிவேஷனாக சூர்யா பண்ணி அந்த ஒரு சீனியை காட்டினதுனால கண்டிப்பாக கருப்பு படத்தோட இப்போ எவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்கோ அதில் வந்து நான் 90% சாய் அப்படிங்கிறது தான் கொடுப்பேன். மீதி 10% தான் நான் ஆர்ஜே பாலாஜி, சூர்யா, திரிஷாக்கெல்லாம் மார்க்கே கிடையாது. திரிஷா வந்த சீன் எல்லாமே கிரிஞ்சியாக இருந்தது, ஏன் தான் வருதுன்ற மாதிரி ஆகுது. ஸோ அதனால் திரிஷாவுக்கு மார்க் கிடையாது. மற்றபடி ஓகே தாங்க. மற்றபடி இந்த படத்தில் வந்து ரொம்ப இந்த பார்க்கவே மொக்கன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுலாம் இல்லை, பிலோ ஆவரேஜ் தான், ஒன் டைம் பார்க்கலாங்க. இதுதான் நான் இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஏன்னா எல்லாருமே பாசிட்டிவ் சொல்லிட்டு இவங்களே ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இல்லை, நான் சொன்னது தான் நிறைய பேரோட கருத்தாகவும் இருக்குது. நான் அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் நான் பேசுகிறேன், ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.